ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் சமையலறையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் நிறைய ஆரோக்கிய நன்மைகளை தன்னுள்ள வச்சிருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, அது கிராம்பு தான். கிராம்பு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கிராம்பு பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கிராம்பு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுல கிராம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? கிராம்பில் இருக்கக்கூடிய இயற்கையான சேர்மங்கள் இருக்குல்ல, இது உடம்பை பாதுகாக்கக்கூடிய சக்தியை தன்னுள்ள வச்சிருக்கு. சளி, இருமல் இது மாதிரியான பிரச்சனைகள் வராமையும் தொற்றுகளை எதிர்த்து போராடுற தன்மையும் கூட கிராம்பில் இருக்கு. வெளியிலிருந்து வரும்ல அந்த பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை இது மாதிரியான தொற்றுகளை எதிர்த்து போராடுறதுக்கு நீங்கள் கிராம்பு டீ எடுத்துக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராம்பு சாப்பிட்றதுனால சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் இதில் இருக்குது. கிராம்பில் யுஜனால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. உடலில் இருக்குள்ள அந்த ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராடுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செல்களை ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்லேருந்து பாதுகாக்கிறதுக்கும், முதுமையை தாமதப்படுத்துறதுக்கும், உடம்பை புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறதுக்கும் கிராம்பில் இருக்கக்கூடிய யுஜனால்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் உதவியாக இருக்கும். பற்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல கிராம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? நமக்கு பல்வலி வந்துச்சுன்னா உடனே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கிராம்பை எடுத்து வந்து கொடுப்பாங்க. ஏன்னா பல்லில் வச்சு நல்லா பல்லை கடிச்சுக்கிட்டேன்னா கொஞ்ச நேரத்தில் பல்வலி சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு உடனடி வலி நிவாரணியாக இந்த கிராம்பு செயல்படுங்க. ஏன்னா நம்ம பற்களில் இருக்குள்ள அந்த கெட்ட பாக்டீரியாக்களை கட்டுப்படுத்துறதுக்கும், ஈறு வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் இந்த கிராம்பு அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, கொஞ்ச நேரம் கடிச்சதுக்கப்புறமா இந்த கிராம்பை வெளியில் நீங்கள் துப்பிடணும், முழுங்கிடக்கூடாது. வாய் துர்நாற்றத்தை போக்குறதுக்கும் கிராம்பு அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலருக்கெல்லாம் வாய் துர்நாற்றம் காரணமாக பேசுகிறதுக்கே கூச்சப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்கெல்லாம் கிராம்பை சாப்பிட்றப்ப உங்களோட வாயில் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்க ஆரம்பிக்கும். சர்க்கரை நோயாளிகள் கிராம்பை சாப்பிடலாமா அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? சர்க்கரை நோய் வந்துருச்சுன்னா எதை சாப்பிடணும் அப்படிங்கிற சந்தேகமே பெரிய பிரச்சனையாக இருக்கும். கிராம்பு அப்படிங்கிறது இன்சுலினோட செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. சர்க்கரை நோயாளிகள் கிராம்பை வெறுமனே சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா கிராம்பு தண்ணி, கிராம்பு டீ இது மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கிராம்பு அப்படிங்கிறது மருந்துக்கு மாற்றி இல்லைங்க. டாக்டர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். அதோடையே நீங்கள் கிராம்பு எடுத்துக்கிறப்ப அது ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். செரிமானத்தை மேம்படுத்துறதுல கிராம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா சிலருக்கெல்லாம் வயிறு உப்புசம், வாயு தொல்லை, அஜீரணம் மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். செரிமான சுரப்பிகளை தூண்டுறதுக்கு கிராம்பில் இருக்கக்கூடிய எண்ணெய் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உணவை எளிதில் செரிமானமாக்குது, வயிறு வீக்கத்தை குறைக்கும், வாயு தொல்லையை கூட குறைக்குங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு கிராம்பை எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். கல்லீரலோட ஆரோக்கியத்துக்கு கிராம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இந்த கிராம்பில் இருக்கக்கூடிய யுஜனால் கல்லீரலை ஆக்சிடேட்டிவ் சேதத்திலேருந்து பாதுகாக்க உதவுது. கிராம்பு கல்லீரலை சுற்றி இருக்குள்ள அந்த கெட்ட கழிவுகள், நச்சுக்கள், கெட்ட கொழுப்புக்களை மறுநாள் மலம், சிறுநீர் வழியாக வெளில தள்ளுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆண்களுக்கு கிராம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? டெஸ்டோட்ரான் ஹார்மோனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டெமினா பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் கிராம்பு எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சமநிலையான உணவு, உடற்பயிற்சி, நல்ல தூக்கம், போதுமான தண்ணியோட நீங்கள் கிராம்பையும் சேர்த்து எடுத்துக்கிறப்ப அது உங்களோட ஸ்டெமினா பவரை இன்க்ரீஸ் பண்ணும். சுவாச பாதையை சீராக வச்சிருக்கிறதுல கிராம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? தொண்டை எரிச்சல், தொண்டை கரகரப்பு இது எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு கிராம்பு டீ குடிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சளி இருக்கிறப்ப நிம்மதியாக தூங்க முடியாது, அந்த அளவுக்கு தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு பிரச்சனைலாம் இருக்கும். அப்படிப்பட்டவங்களாம் கிராம்பு டீயை குடிக்கிறப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்.
எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு கிராம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? கிராம்புல மாங்கனீசு மாதிரியான தாதுக்கள்லாம் இருக்கு. இது எலும்பு வளர்ச்சிக்கு உதவுது. எலும்போட வலிமையை ஆதரிக்கவும் உதவுது. நம்ம உணவுல கிராம்ப சேர்த்து சாப்பிட்டுட்டு வர்றப்ப, அது எலும்புகள இரும்பு போல வலுவாக்கும். எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராம தடுக்கிறதுக்கும் உதவியா இருக்கும். அலர்ஜியை எதிர்த்து போராடுறதுல கிராம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? அலர்ஜி காரணமா சிலருக்கு மூட்டு வலி வரும். மூட்டை சுத்தி வலி, வீக்கம்லாம் இருக்கும். அலர்ஜியை குறைக்கிற தன்மையை கொண்டது தான் இந்த கிராம்பு. அலர்ஜி ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா, அது பலவிதமான நோய்களுக்கு வழிவகுத்துரும். அப்படிப்பட்ட அலர்ஜி வராம தடுக்கிறதுக்கு கிராம்பு எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிராம்பு பெண்களுக்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? ரத்த ஓட்டத்தை தலையிலிருந்து கால் வரைக்கும் சீராக வச்சிருக்கிறதுக்கு கிராம்பு அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாதவிடாய் காலத்தில் வரும்ல அந்த வயிறு வலியை குணப்படுத்துறதுக்கு கிராம்பு தண்ணி எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி கிராம்புக்கும் பொருந்துங்க. ஒரு நாளைக்கு 1 அப்படி இல்லைன்னா 2 கிராம்பு மட்டும் எடுத்துக்கிட்டா போதுமானதாக இருக்கும். அதுக்கு மேலே எடுத்துக்க வேணாம். அதாவது 2 கிராம் போதுமானதாக இருக்கும். கிராம்பு போட்ட டீ குடிக்கலாம், கிராம்பு தண்ணி குடிக்கலாம், இல்லைன்னா கிராம்பை வெறுமனையே வாயில் போட்டு மென்று கூட சாப்பிடலாம். யாரெல்லாம் இந்த கிராம்பை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாமா? சிலருக்கெல்லாம் வயிறில் எரிச்சல், வாந்தி, வயிற்று வலி, கல்லீரல் பாதிப்பு இதெல்லாம் இருக்கும். அப்படிப்பட்டவங்களாம் கிராம்பை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டுற தாய்மார்கள், சின்ன குழந்தைகள், ரத்தம் உறைதலுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்களாம் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிராம்பு எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் கிராம்பு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு கிராம்பு பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.